என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு 25 வருஷமா ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருக்கான். 25 இல்லை, ஒரு 35 வருஷமா சொல்லலாம். நான் வந்து 1996 சென்னைக்கு படிக்க வந்த காலகட்டத்திலேருந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். 25 வருடங்களுக்கு மேலாக எங்கே போனாலும் ஸ்டார்ட் பண்ணுறோமாப்ல, இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிமா. இட்லி கடைக்கு போனோம்னு வச்சுங்களேன், தட்டு கடைக்கெல்லாம் போனோம்னா அங்கே பார்ப்பான் 10 பேர் உட்காந்து ஆளுக்கு 4 இட்லி வடை கிட்ட தின்னுட்டுருக்கல. மாப்பிள்ள முதல்ல ஒரு வண்டி கடை போடுறோம், கேகே நகர்லேயே முதல்ல போடுறோம். மொதல் கடை நம்ம கடை. ஒரு கடையில் 10,000 ரூபாய் நின்றுச்சுன்னா 10 கடை போட்டோம்னா போதும் மாப்பிள்ள 1 லட்ச ரூபா. அந்த காலகட்டத்தில் 1 லட்ச ரூபா மாதத்துக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் பெரிய பணக்காரன் தானே. அதுக்கடுத்து பார்த்தா ஃபேன்சி ஸ்டோருக்கு ஏதாவது ஊருக்கு போகிறப்ப வாங்கிட்டு போகிறப்ப போவோம். அப்போ அந்த ஃபேன்சி ஸ்டோர்லேயே நிற்பாப்ல, கடையெல்லாம் பயங்கரமாக செக் பண்ணுவாப்ல, கடைக்காரத்தெலாம் விசாரிப்பாப்ல எவ்வளோ வருது, எவ்வளோ ஒரு டேஷன் ஓடுது, எவ்வளோ வருது போகுது எல்லாத்தையும் விசாரிப்பாப்ல. அப்புறம் வெளியில் வந்து இட்லி கடை போகிற ஐடியாலேருந்து ஃபேன்சி கடைக்கு போயிடுவாப்ல. ஃபேன்சி ஸ்டோர் எப்போதுமே இருக்குமாப்ல, சரக்கு விற்றுக்கிட்டே இருக்கும். அதுவும் லேடிஸ்க்கு இந்த ஆசை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அனலிட்டிக்கல் தியரி சொல்லி யாராவது 2 இங்கிலீஷ் ரைட்டர் பேர்லாம் சொல்லுவான். அவர் சொல்லியிருக்காரு இப்படி, இவர் சொல்லியிருக்காரு இப்படி அப்படின்னு சொல்லுவான். அதுக்கடுத்து வேறு ஏதாவது போவோம், ஒவ்வொன்றா வரும். அப்போ இடைப்பட்ட காலத்தில் சென்னையில் 2 வீலர் ரெண்ட்டுக்கு தர போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்திலேயே 2 வீலரை ரெண்ட்டுக்கு தர போகிறாங்க அப்படின்னு சொன்னப்போ அப்போ வந்து சொன்னால் அருமையான பிஸ்னஸ் ஐடியா, இதை நம்ம செய்ய போகிறோம், நம்ம செய்வோம். நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஊரில் போய்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட எல்லாம் வண்டியை வாங்கியாந்துவோம், வாங்கியாந்து அதை ரெண்ட்டுக்கு விடுவோம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதே மாதிரி புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்கான். நம்ம ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பிப்போமா, ட்ரெயின் கம்பெனி ஆரம்பிப்போமா, இல்லை வேறு ஏதாவது செய்யுமா. குமரவேல் நேச்சுரல்ஸ் பிஸியாக ஆரம்பித்த காலகட்டத்தில் கூட என்கிட்ட சொன்னான், நீ எதுக்கு அவர்கிட்டருந்து ஃப்ரான்ச்சைசி வாங்குற, நாம் தனியாக ஒன்று ஆரம்பிப்போம், சூப்பராக ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னா. நல்ல வேலை அவன் பேச்ச நான் கேட்கல. ஆனால் அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான், 24/7 பிஸியாகவே இருப்பான். அவன்கிட்ட இல்லாத பிஸ்னஸ் ஐடியாவே கிடையாது. அவன் வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யாருக்கிட்டையுமே கிடையாது. எக்கச்சக்கமான கோல் வச்சுருக்கான். ஆனால் எல்லாமே வெறும் ஆசை தான். கோலுக்கும் ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, ஆசைப்படுறது ஈஸி, அதை கோலாக கன்வெர்ட் பண்ணுறது கஷ்டம். கோலை கன்வெர்ட் பண்ணாலும் கோலை எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை விட கஷ்டம். எக்ஸிக்யூட் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணுறது அதை விட கஷ்டம். அதனால் எது ஈஸியோ அதை செஞ்சுக்குவோம். ஆசைப்படுவோம், எல்லாத்தையும் பார்க்குறதுலாம் ஆசைப்படுவோம். இது ஒரு ஆசை தான் அல்லது இது பேஷனா இல்லை இது நம்முடைய கோலாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய குழப்பங்கள் வரும். ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளைங்க ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என் பொண்ணு சின்ன வயசாக இருக்கல முதல்ல போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பிகாஸ் அவளுக்கு வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கப்போ எங்கே வெளிநாட்டுக்கு போனப்போ ஏர்போர்ட்டில் தண்ணி ஊற்றிட்டா. அப்போ ஒரு போலீஸ் எங்கேருந்து பார்த்தாரு, உன்னை பிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பயம், போலீஸ் நம்மளை பிடிச்சிடணும். அதுக்கடுத்து ஏதாவது ஏர்போர்ட்லாம் அடம்லாம் பண்ணா இல்லை வெளியூர் போகிறப்ப அடம் பண்ணானா அந்த போலீஸ் ஒன்று தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். அவர் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்பினா போலீஸ். அப்புறமா தான் அவளுக்கு தோணுச்சு போலீஸ் இஸ் மோர் பவர்ஃபுல். அவளுடைய கோல் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு போலீஸ் ஆகிறது தான். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுங்க அப்படிலாம் என்னை கேட்ட காலம்லாம் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்கூல்லலாம் கொஞ்சம் டீச்சர்ஸ்க்கு ஒரு ஹீரோயிசம் இருக்கிறது அவங்க பார்த்த பிறகு அவங்க டீச்சரை பற்றி ஒரு பெருமையாக பேச ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ஷீ செட் தட் ஐ வாண்ட் டு பிகம் அ டீச்சர். ஏன் டீச்சர்னு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா, நமக்கு பிடிச்சா கிளாஸ் எடுக்கலாம், பிடிக்கலாம் ஆல் கிளாஸ் சைலன்ட் சொல்லிடலாம் அப்படின்னா ஆல் கிளாஸ் சைலன்ட் சொல்லிட்டு நமக்கு பிடிச்சதை நம்ம செய்யலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் ஷீ செட் நான் சும்மா இருக்க போகிறேன்னு சொல்லிட்டான். வெண்பாதாரே சும்மா இருக்க போகிறேன். சும்மா என்னம்மா பண்ணேன், இல்லை நான் காஃபி டே போவேன், பழமுதிர் சோலைக்கு போவேன், அப்புறம் காசெல்லாம் அது அப்பா ஆஃபீஸ்லேருந்து எடுத்துப்பேன். அப்பா ஆஃபீஸ்க்கு எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சும்மா இருக்க போகிறேன்னா. சரி சும்மா இருக்கேன்னு சொல்கிறப்பல ஏன் தொந்தரவு பண்ணுவானே, அது வேறு யார் இடத்த கெடுத்துற போதும் கொஞ்ச நாள் கழிச்சு விட்டோம். இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு அடுத்தது கேட்டோம்னா ஷீ வாண்ட் டு பி அ ஸ்போர்ட்ஸ் மெடிக்கல் என்னமோ சம்திங் லைக் த ஸ்போர்ட்ஸ் டாக்டர் சம்திங் லைக் தட். ஸோ ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அவங்களுடைய இலக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும், அவங்களுடைய கோல் மாறிக்கிட்டே இருக்கும். அது நல்லது. ஆக்சுவலாக கோல்னா பிடிச்சக்கூடியாக இருக்கக்கூடாது. முதல்ல இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடியது ஆசை தான். உங்கள் கோல் இருக்குல்ல அது ஆழமாக மனசில் பதியணும், அது கொஞ்சம் இலகுவானதாக இருக்கணும். யூ ஒர்க் அப் ஆன் த கோல். ஆனால் அதுக்கு கீழே நீங்கள் ஸ்லேவாக இருக்காதீங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் கோல் செட்டிங் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டால் அது ஃபீஸிபிளா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா, நம்முடைய நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தோடு அது கனெக்டடா, அதை எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியும், அதற்கான தோது நமக்கு இருக்கா, அது குறித்த ஞானம் நமக்கு இருக்கா, அதை உருவாக்குறதுக்கான சூழ்நிலை நம்மளால் முடியுமானே, ஈகோ இல்லாமல் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கோலை செட் பண்ணுறப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் if the goal is influenced அப்படின்னு வச்சுக்கலாம், you will fail. If this goal is understandable, you will grow. இதுதான் வித்தியாசம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் இங்கே இருக்கிறதுலே பாதி பேர் டாக்டராகனு நினச்சவன் தான் இல்லையா, நான் உள்பட. இது நம்ம டாக்டரானு நினைக்கல, நம்ம வீட்டில் டாக்டராகனு நினச்சாங்க. சின்ன வயசுல நம்ம மண்டையில் நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஏற்றி நம்மளால டாக்டர்கிட்ட ஊசி போட போனால் அந்த ஊசியை பார்த்தே ஒரு 2 நாளைக்கு ஐயோ அந்த ஆள்கிட்ட போகிறதுக்கு சும்மா இருக்கலாம் நினைக்கிறாங்க. அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு கோல் நம்ம தலையில் இருக்கா, இல்லை இந்த கோல் பற்றி நமக்கு ஒரு விருப்பம் இருக்கா, அது ரியலி என்ஜாயிங் அவர் கோல். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒன்றை கோல்னு நீங்கள் நம்பி அதுதான் நீங்கள் நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே களத்தில் இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை உங்களால் கொண்டு வரவே முடியாது. முதல்ல கோல் செட்டிங்கில் தேவைப்படக்கூடிய விஷயம் புரிதல் தான் கோல் செட்டிங்கில் முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது அதோடைய ஃபீஸிபிலிட்டி. அப்படின்னா என்ன மோட்டிவேட்டிங் இல்லாமல் போராடாமல் ஈஸியாக மேலே வரணுமா, அது எப்படி வர முடியும், நீங்கள் உச்சத்தை தூடுல சொல்லணும் அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் முதல்ல நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ல. எனக்கு சற்றும் வராத ஒன்றை நான் தேர்வு செய்து கொண்டு அதில் ஒரு கோலை நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு மாதிரியே தான் நீங்கள் பேசியிருக்கணும். அவங்க அப்பா பணக்காரு, அதனால் பிரச்சனை எல்லாம் இந்த 45 50 வயசு வரைக்கும் பேசலாம். 60 வயசில் ஒரு கட்டத்துக்கு மேலே ரிட்டையர் ஆகிட்டா இனிமேல் பேச்சை நிறுத்தினா நம்ம சொல்ல முடியும்.
when you set a goal, the first important thing, it connects with your natural fitness or not, that matters.